டெய்லர் சித்ரா. இப்போ அழகான மாடல் ஸ்லீவ் வந்து ஒன்று ஸ்டிச் பண்ணலாம் வாங்க. இப்போ ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். லென்த்து கிளாத் எடுத்துகிட்டு அது வந்து பின்பக்கம் இருக்குது இல்லைங்களா, பின் சைடை வந்து நம்ம அப்படியே மடித்து போட்டுக்கலாம். அதாவது கெட்ட பக்கத்தை வந்து அப்படியே மடித்து போட்டுக்கலாம். இப்போ அந்த சைடு வந்து கார்னரை வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் 5 இன்ச் உயரம்னா இது ஒரு 10 இன்ச் உயரம் எடுத்துக்கணுங்க. 15 இன்ச் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு சைடில் வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு இப்போ இந்த கை ஸ்லீவ் இருக்குது இல்லைங்களா, அந்த கீழ் பக்கம் அதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்கலாங்க. இது வந்து அடித்து திருப்பறக்காக, பட்டி மடிக்கிறதுக்காக விட்டுட்டு இது பாருங்கள், இது 1/2 இன்ச்சு கொஞ்சோண்டு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி தையல் போடணும். அது வந்து 1/2 இன்ச்சு வந்து மடிப்பு வைக்கணுங்க. புரியுதுங்களா? 1/2 இன்ச்சு தள்ளி அப்படியே தையல் போடணும். 2ஆக மடித்ததை பாருங்கள், இந்த கார்னர் வரைக்கும் வந்து அப்படியே அடிச்சிடணும். அவ்வளோதான். ஸ்லீவோட லென்த் வரைக்கும் அடித்தோம்னா பாருங்கள், இவ்வளோதான் ஷார்ட்டாக தான் வரும். ஸோ அதனால தான் 3 பங்கு துணி எடுக்க சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதை அப்படியே அழுங்காமல் அந்த பின்னெல்லாம் கழட்டிட்டு பாருங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், இது சென்டர் பாயிண்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறக்கே. இது மாடலாக இருக்கும் போடுறதுக்கு. குழந்தைங்களுக்கு கவுனுக்கு இந்த ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். பெரியவங்களுக்கும் நல்லாயிருக்குங்க. மாடர்ன் சாரீக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ என்ன பண்ணோம், ஒரு டபுள் கிளாத் எடுத்துங்க. ஒரு கேன்வாஸ் வச்சு கீழே கைக்கிட்ட வந்து ஒரு பட்டி மடித்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி ஒரு பட்டி மடித்து அடிச்சுக்கலாம். பாருங்கள், அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது பின்னாடி பக்கம் வச்சு அடித்து அதை ஃப்ரண்ட்டில் திருப்பும்போது நல்லா பட்டி மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கையோட ஸ்லீவோட சுற்றளவு எவ்வளவோ அதை அளந்து பாருங்கள், இப்படி நீளமாக வந்து தையல் போட்டோம்னா அவ்வளோதான். ஒரு சின்ன பட்டன் வச்சுருக்கேன் பாருங்கள், பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.